சார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேசுறப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினார். அதே போல சட்டப்பேரவை தலைமைச் செயலக வளாகத்தில் ஓபிஎஸ் பேசும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா பேசினாரு. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஆனால் அதில் புதிய வரலாறு என்னவென்றால், அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடு மீண்டும் முதலமைச்சராக வருவார், திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழகம் என்பது போல எல்லோரையும் அரவணைக்கின்ற முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய பணியை பார்த்து, திட்டங்களை பார்த்து, அர்ப்பணிப்பை பார்த்து எதிர்கட்சிகளும் வர பாராட்டுகின்றன. அதிமுக பாராட்டி இருப்பது வரவேற்கத்தக்கது. அதே போல ஓபிஎஸ் இணைவாறு இந்த கூட்டணிக்குள்ளன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? நீங்க அதை வரவேற்கிறீங்களா? இல்ல, அது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். அவர் தான் கூட்டணி கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு. அதே போல இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஓபிஎஸும் முதலமைச்சரும் சந்திச்சு பேசினாங்க. என்ன நீங்க இருந்தீங்க அங்க, என்ன பேசிக்கிட்டாங்க? வாழ்த்தினார், மனதார வாழ்த்தினார். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஆட்சியை பார்க்கவில்லை என்று சொன்னார். அவரும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையுள்ள தலைவர். அந்த அம்மா இறக்கும் வரை, உயிரோடு இருக்கும் வரை நம்பிக்கையுள்ள தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். ஏதாவது கட்சிக்கோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ சங்கடங்கள், பின்னடைவு ஏற்படும் பொழுது யார் நம்பிக்கைக்குரிய முதலமைச்சர் என்றால் அவரால் 3 முறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆகவே அவர் சொல்வது உண்மையாக இருக்கும். அதிமுகவுடைய உண்மையான தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவர்கள் வாழ்த்தி இருப்பது, சொல்லியிருப்பது, அதிமுகவுடைய சுப்ரீமோ லீடர் என்று சொல்லுகின்ற அதோடைய நிறுவனர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும், அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வாழ்த்து இருக்கிறது என்று சொன்னதுதான் வரலாறு.